திருவள்ளுவர்லேருந்து திருமூலர் வரைக்கும், ஸ்டாய்க்லேருந்து சாக்ரட்டிஸ் வரைக்கும் அவங்க முக்கியமாக சொல்லப்படுற அந்த விஷயந்தான் தன்னை அறிதல். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, செல்ஃப் மோட்டிவேஷனு, செல்ஃப் டிசிப்ளின்னு, ஆன்மீகம், அரசியல், சைக்காலஜின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான். இப்போது அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அரசன் எதிரியுடைய படையை பார்க்குறான். அதில் 100 பேர் கொண்ட படை இருக்கிறாங்க. அந்த 100 பேர் கொண்ட படையை பெருசு சிறுசு அப்படின்ட்டு அந்த படையை பார்த்து அரசன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. தன்னுடைய படையை அனாலிசிஸ் பண்ணி தான் எதிரிக்கிட்ட இருக்கிற படை பெருசா சிறுசாங்கிறதையே கால்குலேட் பண்ணணும். அப்போது சக்ஸஸ்ங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான். ஆன்மீகத்தினுடைய முக்கியமான நோக்கமே தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து சைக்காலஜி முக்கியமான விஷயம். தான் யார், தனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்ச ஒருத்தனை சுற்றி இருக்கிற யாராலையும் மேனுப்புலேட்டே பண்ண முடியாது. அதனால தான் வள்ளுவர் வழி அறிதல் அப்படிங்கிற முக்கியமான அதிகாரத்தையே வச்சிருக்கிறார்.